ஹலோ மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கபிலனும் எப்படியாவது நம்ம சிவாவை போட்டு தரலன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணும்போது அயலியும் நம்ம சிவாவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கபிலனை தான் இருக்கும். நம்ம அயலிக்கு தெரிய வருது. அப்படியே நம்ம கபிலனை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஆனால் நம்ம உதய பெருமாளும் இதுக்கு எல்லாம் காரணம் மினிஸ்டரை தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு மினிஸ்டரை சந்திக்க போகிறாங்க. மினிஸ்டருக்கும் உதய பெருமாளுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. ஒரு கட்டத்தில் நம்ம மினிஸ்டருக்கு ஒரு ஆபத்து வரும்போது அது எல்லாமே உதய பெருமாள் தான் காரணம் சொல்லிட்டு அதிகாரிகள் வந்து நம்ம உதய பெருமாளை கைது செய்துட்டு போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள பிறகு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ஆயிலியா சிவா கிட்ட கண்டிப்பா இந்த பார்சலை நீங்க ஓபன் பண்ணவே செய்துறாதுங்க. இதுல வந்து உங்க பேர் போட்டிருக்கு. ஆனா யார் அனுப்புனாங்கன்னு எந்த டீட்டெயிலுமே இல்ல. ஓபன் பண்ணாதுங்கன்னு சொல்லும் போது நம்ம சிவாவும் அது எப்படி ஓபன் பண்ணாம இருக்க முடியும், எனக்காக யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயிலியும் நான் தான் உங்கள்கிட்ட இத்தனை வாட்டி சொல்றேன்ல ஓபன் பண்ணக்கூடாதுன்னு, எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆயிலி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் அதான் அவ இவ்வளோ நேரம் சொல்லிட்டே இருக்கால பேசாம இந்த கிஃப்ட் பார்சலை நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்துல தூக்கி எரிஞ்சிடலான்னு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம சிவாவும் சரி அப்ப நான் இதை தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிளம்பும் போது அயலியும் நான் எல்லாம் உங்களை நம்புற மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு பின்னாடி போய் அந்த கிஃப்ட் பார்சலை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணியும் விடுற மாதிரி இல்லை, எதற்காக உங்க 2 பேர் மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, எல்லாரும் சேர்ந்தே போலான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி எல்லாருமே சேர்ந்து பின்னாடி போய் அந்த பார்சலை தூக்கி எறியலான்னு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கபிலன் ரூம்ல இருந்துட்டு என்ன இன்னும் ஒரு சவுண்டும் கேட்கல, அந்த பாம் வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்னு பயங்கர பதட்டத்துல இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம் சவுண்ட் எப்பதான் கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சிவாவும் இந்திராணி கிட்ட வந்து அக்கா கண்டிப்பா இதை தூக்கி எறியணுமா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்துட்டு தூக்கி எறியலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஆயிலையும் விடுற மாதிரி இல்ல, இது நமக்கு வேண்டவே வேண்டாம், நான் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்ல அதை தூக்கி எறிங்கன்னு. நம்ம சிவாவை தூக்கி எறியறாங்க. அந்த இடத்துல டமார்னு வெடிக்குது. இதை கொஞ்சம் கூட இந்திராணி அயலி யாருமே எதிர்பார்க்கல. அப்படியே பதறி போயிடுறாங்க. நம்ம இந்திராணி சிவா கிட்ட வந்து உனக்கு எதுவும் ஆகலையே, என்னடா இது, யார் இந்த வேலையை செய்திருப்பா, நல்ல வேலை அயலி ஏற்கனவே சொன்னா இந்த கிஃப்ட் பார்சல்ல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு அது மாதிரியே நடந்துட்டு உனக்கு எதுவுமே ஆபத்து வராம அயலி தான் காப்பாத்திட்டான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் நம்ம சிவா கிட்ட சொல்லும்போது சிவாயும் அயலி கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அயலி, உன்னால தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி கிட்ட சொல்லும்போது அயலியும் யார் இந்த வேலையை பார்த்துருப்பா தான் புரிய மாட்டேங்குது, கண்டிப்பா யாருக்கு சூழ்ச்சி இருந்தாலும் நான் அதை கண்டுபிடிச்சே ஆகுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரிகளும் வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே பதறி போயிடுறாங்க. எதுக்காக இப்படி ஒரு சத்தம் கேட்குதுன்னு நம்ம ரித்திகா செல்வனாகி உதய பெருமாள் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. உதய பெருமாள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம என்னாச்சு அப்படின்னு விசாரணை பண்ணும்போது நம்ம ஆயிலியும் சிவாவுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு, அந்த பார்சல்ல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்துச்சு, நல்ல வேளை அதை தூக்கி எறிஞ்சிட்டோம், இல்லைன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம அயலி இந்திராணி எல்லாருமே பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைன்னா சிவானால நமக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்கும்போது சிவா உயிரோட இருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்ப இங்க என்னதான் நடந்துச்சு, யாருக்காவது ஆபத்து வந்துட்டோன்னு சொல்லிட்டு பதட்டமா வந்து பாக்குறாங்க. நம்ம அயலியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாருக்கு சூழ்ச்சி இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி சொல்லும்போது அப்படியே கபிலனை பாக்குறாங்க. கபிலன் அவங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு நிற்கிறாங்க. நம்ம உதய பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மினிஸ்டரை தான் இருக்கும், அவனோட ஆளு தான் காலையிலே வந்து நம்மகிட்ட மிரட்டிட்டு போனா அந்த பென்ட்ரைவ் மட்டும் கைக்கு கிடைக்கலன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு போனா இந்த மினிஸ்டரை சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளும் ஒரு முடிவெடுத்து மினிஸ்டரை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாக இருக்காங்க. செல்வநாயகி ரித்திகாவும் இதுக்கு எல்லாம் யார் காரணமாக இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ரித்திகாவும் நான் பார்ட்டி பண்ண அன்னைக்கா இதெல்லாம் நடக்கணும், யாரோ ஒருத்தங்க தான் சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அயிலியும் நம்ம இந்திராணி கிட்ட வந்து அண்ணி என்ன ஆனாலும் சரி யார் இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சு அவன் சொல்லிட்டு நம்ம அயிலியும் அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம சிவாவும் அயிலி கிட்ட வந்து அயிலி நீ மட்டும் பார்சலை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைன்னா இப்போ நடந்திருக்க நிலைமையே வேற, யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆயிலியும் வேற யாரா இருக்கும், கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே கபிலன் தான் செய்திருப்பான், இப்போ மட்டும் நான் அன்னிக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா அவங்க ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு விசாரணை பண்ண ஆரம்பிப்பாங்க, எப்படியாவது அந்த ஆதாரத்தை திரட்டிட்டு நான் அன்னிக்கிட்ட இதை நிரூபிச்சுதான் ஆகுவேன், கபிலனை இனி சும்மா விட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயிலியும் சிவா கிட்ட சொல்றாங்க. சிவாவும்
கபிலன் இப்படியெல்லாம் செய்வான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னோட அட்ரஸும் என் பேரும் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இது எல்லாமே அவனோட செயலாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஏற்கனவே இந்த மாதிரி தான் என்னை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தான். அதனால் முடியாதனால அடுத்த பிளானையும் போட்டு இப்படி செய்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட இந்த வாட்டி நான் விடுற மாதிரி இல்லை சீனியர், எத்தனை வாட்டி தான் அவனை பொறுத்து போக முடியும், சீக்கிரமாட்டு அவனை பற்றின எல்லா உண்மையும் அன்னிக்கிட்ட நிரூபிச்சே அவன்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அயலியும் கபிலன் கிட்ட என்ன நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே சிறப்பாக முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது கபிலனும் எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அயலியும் சிவாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா திட்டத்தையும் போட்டது நீ தானே அப்படின்னு விசாரணை பண்ணும்போது கபிலனும் எனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அயலியும் நான் இனிமேல் ஒன்று விடுற மாதிரி இல்லை, இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லை, இனிமே எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு உனக்கு மேலே என்னெல்லாம் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே நிரூபிச்சே ஆவேன்னு சொல்லிட்டாங்க. கபிலன் கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் இருக்காங்க. அதே சமயத்தில் உதய பெருமாளும் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு மினிஸ்டரை கொடுக்குறாங்க. இந்த பென்ட்ரைவுக்காண்டி தானே இவ்வளோ போராட்டம் பண்ணீங்க, இதோ பென்ட்ரைவ் நீங்களே வச்சுக்கோங்க, நான் தான் உங்கள்கிட்ட இந்த பென்ட்ரைவை சீக்கிரமாக எடுத்து தரேன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி எதுக்காக என்னோட வீட்டுக்கு பாம்பு வச்சுங்க அப்படி சொல்லும்போது நம்ம மினிஸ்டரும் அவங்க ஆட்களும் என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவனும் உங்க வீட்டுல பாம்பு எதுவுமே வைக்கல அப்படின்னு சொல்லும்போது உதய பெருமாள் எல்லாம் இதை கேட்கிற மாதிரி இல்லை, உங்களை தவிர வேற யாரு செய்திருப்பா, காலையிலேயே உங்களோட ஆட்கள் என்கிட்ட மிரட்டிட்டு தான் போனாங்க, அது மாதிரியே செய்துட்டீங்கல்ல, இனிமே என்னோட விஷயத்துல தலையிடாதுங்க, இதோட முடிச்சிருங்க, இந்தாங்க உங்க பென்ட்ரைவ் சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளும் மினிஸ்டர் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மினிஸ்டரோட ஆட்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இந்திராணி நம்ம பென்ட்ரைவை தேடும் போது அதுல பென்ட்ரைவ் இருக்க மாட்டேங்குது. இதை பார்த்தோன்னே இந்திராணி பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. யார் இந்த பென்ட்ரைவை எடுத்திருப்பான்னு தெரிய மாட்டேங்குது, இங்க தானே வச்சிருந்தேன்னு எல்லா இடத்தையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயும் கிடைச்ச மாதிரி இல்லை. நம்ம அயலிக்கிட்ட இந்திராணியும் நீங்க என்ன பென்ட்ரைவ் தந்தல அது எதுவுமே இங்க இல்லை, யார் எடுத்தான்னு புரிய மாட்டேங்குது சொல்லும்போது அயலியும் என்னன்னு சொல்றீங்க, அதுலதான் இம்பார்ட்டன்ட் ஃபைல் எல்லாமே இருக்குது, அதை வச்சுதான் எல்லா உண்மையும் நிரூபிக்கணும், பென்ட்ரைவ் எங்க போயிருக்கோம் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட மறுபடியும் அயலி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பென்ட்ரைவ் இருக்க மாட்டேங்குது. இந்திராணி ஒரு கட்டத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாள் கிட்டே எல்லாத்தையும் சொல்லும் போது உதய பெருமாள் அந்த இடத்துல பயங்கர பதட்டமா இருக்காங்க. செல்வனாகி ரித்திகா கிட்ட என்ன ரித்திகா இவ இப்படி கண்டுபிடிச்சிட்டா, இந்த பென்ட்ரைவை மட்டும் நம்ம எடுத்தோன்னு தெரிஞ்சுன்னா அப்புறமா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்திராணி இதுக்காக தான் வீட்டுல எந்த பார்ட்டியுமே வைக்காண்டான்னு சொன்னேன், நீங்க யாராவது ஏதாவது கேட்டீங்களா, கபிலா நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், நீ தானே அவகிட்ட பெர்மிஷன் கொடுத்த பார்ட்டி வைக்கிறதுக்கு, வீட்டுல யாரெல்லாமோ வந்துட்டு போனாங்க, அதனாலதான் பென்ட்ரைவ் இப்ப யார் கையில மாட்டிச்சுன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது இந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் என்ன பண்றது, வர்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, பென்ட்ரைவை எப்படியாவது நம்ம எடுத்துடலான்னு பார்த்தோம், ஆனா அதுக்குள்ள யாருக்கு கையிலயும் மாட்டிட்டு எப்படியாவது இந்த விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் வர்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம மினிஸ்டர் கையில இருக்கக்கூடிய பென்ட்ரைவை ஒருத்தங்க வாங்குறாங்க. அதுல பார்க்கும்போது அதுல எந்த டீட்டெயிலுமே இல்லாம இருக்குது. இதை கவனிச்ச மினிஸ்டரை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல மினிஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமானதுக்கு காரணம் உதய பெருமாள் சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் எல்லாரும் கைது பண்ணிட்டு போறாங்கன்னு